அன்னை மொழியே அழகான செந்தமிழே, முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நரங்கனியே. இப்போ நீங்கள் கேட்டது வந்துட்டு ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இதனால் வந்துட்டு உங்கள் பிரெயின் வந்துட்டு வர்ஸ்ட்டான திங்கை ரொம்ப சீக்கிரமாக உள்ளே எடுத்துக்கும், மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதனால் நீங்கள் மறக்க மாட்டீங்க. இப்போ ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க, நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படிக்கிறீங்க, காலையில் எக்ஸாம் இருக்குது திரும்பி நெக்ஸ்ட் டே. அப்போது வந்துட்டு நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காருங்க, ஆனால் உங்கள் மைண்டில் வந்துட்டு எதுவுமே இல்லை, எல்லாம் மறந்துடுறீங்க. இது நீங்கள் மட்டும் இல்லை, கிளாஸ் டாப்பர்ஸ் கூட இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு சொல்யூஷனே இல்லையா ப்ரோ அப்படின்னா ஒன்று இருக்குது. இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லா விஷயத்தையும் படிச்சிருப்பீங்க, சில விஷயம் ஞாபகம் வரும், சில விஷயம் ஞாபகம் வராது. அது ஏன்னா நீங்கள் வந்துட்டு சில விஷயத்த கான்சென்ட்ரேட்டோடு படிப்பீங்க, ஆனால் இன்னொரு சில விஷயத்த வந்துட்டு டபுள் மைண்டோட படிப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு வேறு உலகத்துலேயே இருக்கும். இன்ஃபேக்ட் டபுள் மைண்டோட யார் படித்தாலும் அது யாருக்குமே ஏறாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு எக்ஸாமுக்கு எப்போ போவீங்களோ, எப்போ பெண்ணை பிடிப்பீங்களோ அப்போ வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் போட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது ஏன் பண்ணேன்னா, இப்போ சில பேருக்கு வந்துட்டு அந்த படிக்கிறது ஒரு சாங்கை பாடி புரிஞ்சுக்கிற மாதிரி படிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மைண்டில் ஏறும், அந்த பாட்டை நினச்சிட்டு எழுதுவாங்க. ஸோ அதனால் அவங்க மைண்டில் ஏறும். அண்ட் சில பேர் வந்துட்டு பெட்டில் படுத்துட்டு படிப்பாங்க, சில பேர் வந்துட்டு காலையில் படிப்பாங்க, சில பேர் வந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இதுலேயும் சில பேருக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் தான் புரியும், அண்ட் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு அவங்க டீச்சர் சொன்னால் புரியும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்த மைண்டில் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் படிக்கணுன்றதை வந்துட்டு ஒரு நோட்டில் எழுதி வைங்க. அந்த நோட்டில் எழுதி வச்சு தான் அப்படியே படிங்க. ஃபுல்லு உங்களுக்கு மண்டையில் ஏறினதுக்கப்புறம் அந்த பேப்பரை கிழிச்சிட்டு உங்கள் ரூமில் எங்கேயோ அங்கே தூக்கி போட்டுருங்க கண்ணை மூடிட்டு. அண்ட் நீங்கள் அதை அதே மாதிரி கண்ணை மூடிட்டு வந்துட்டு அதை ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களே அது வந்துட்டு அப்படியே சொல்லி பாருங்கள். கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த பேப்பரை ஈஸியாக காமாக தேடி எடுத்துகிட்டு திரும்பி அந்த உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் அது சொல்லலைன்னா உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும்ல அந்த பேப்பரை தேடுறதுக்குள்ளே ரூம் ஃபுல்லாக. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்யூரியஸ் வரும், ஒரு மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ அந்த பதட்டம் வந்துட்டு இருக்குல்ல, அந்த டைமை வந்துட்டு மைண்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி பதட்டத்தில் படித்தோன்னா உங்கள் மண்டையில் ஈஸியாக ஏறிடும் அந்த விஷயம். ஆனால் அது வந்துட்டு ஷார்ட் டைமாக தான் ஞாபகம் இருக்கும். பட் அதுவே க்யூரியஸாக படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, க்யூரியஸாக ரிமைண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மைண்டில் அது எப்போவுமே இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாருமே பாகுபலி மூவி பார்த்துருப்பீங்க. அதில் கட்டப்போ வந்துட்டு பாகுபலியை கொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஏன் கொல்லுவாங்க அப்படின்றது வந்துட்டு நமக்கு ஒரு க்யூரியஸ் எழுப்பிச்சு. ஸோ இந்த க்யூரியஸ்னால கொஞ்ச நாள் வந்துட்டு பாகுபலி 2 பற்றியே பேசிகிட்டு இருந்தோம், எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ட்டு. அண்ட் பாகுபலி 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சு. அதனால் நம்ம வந்துட்டு எப்போவுமே அந்த சீனை நம்ம மறக்கலை. இந்த மாதிரி ஸ்டடி ட்ரிக்ஸ் நிறையவே இருக்குது. அது வந்துட்டு கிரிஞ்சாக இருக்கலாம், இல்லைனா நல்லா இருக்கலாம், இல்லைனா வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வர்ஸ்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் 8 விஷயத்த சொல்ல போகிறேன். ஸோ இது வந்துட்டு உங்கள் பிரெயினுக்கு வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல யூஸ் ஆகும் படிக்கிற டைமில். நம்பர் 1, ஃபைண்ட் யுவர் ஸ்டைல். அது வந்துட்டு எப்படின்னா, சில பேருக்கு வந்துட்டு பாட்டு படித்தா அவங்களுக்கு மண்டையில் ஏறும், சில பேருக்கு எழுதி படித்தா மண்டையில் ஏறும், சில பேருக்கு கேட்டதுனால மண்டையில் ஏறும், சில பேருக்கு வீடியோ பார்த்ததுனால மண்டையில் ஏறும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஏறுது அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுவே நீங்கள் இந்த விஷயத்தை வந்துட்டு மற்றவங்களோட வேலை போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவங்க எழுதுறதுனால நீங்கள் எழுதுறீங்கன்னா உங்கள் மண்டையில் ஏறாது. அதுவே அவங்க லிசன் பண்ணுறதுனால நீங்களும் லிசன் பண்ணி மண்டையில் ஏற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. நீங்கள் வந்துட்டு பாடுறதுனால உங்களுக்கு மண்டையில் ஏறும்னா ஸோ நீங்கள் பாடி தான் ஆகணும். ஸோ நீங்கள் அது எந்த மாதிரி கிரிஞ்சான விஷயமாகவும் இருக்கலாம். அவங்க வந்துட்டு மற்றவங்க எப்படி வேணால் சொல்லலாம். சில பேருக்கு வந்துட்டு டிவி பார்த்துட்டு தான் படிக்கிறதுக்கு மூடு இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் வந்துட்டு அதை கிரிஞ்சாக பார்க்காதீங்க. அவங்க எப்படி சொன்னால் என்ன, உங்களுக்கு மண்டையில் ஏறுதா இல்லையா அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல வந்துட்டு நீங்கள் எப்படி படித்தா உங்களுக்கு மண்டையில் ஏறும் அன்றதை பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அதை. நம்பர் 2, போமோடோரோ டெக்னிக். இது வந்துட்டு எந்த மாதிரி யூஸ் ஆகும்னா, நீங்கள் படிக்கிறத வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. நீங்கள் ஒரு டாபிக் கவர் பண்ணணுன்னா 25 மினிட்ஸ் அந்த டாபிக் கொடுங்க. அந்த 25 மினிட்ஸ்க்குள்ளே அந்த டாபிக் கவர் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்துட்டு 4 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் வந்துட்டு பிரேக் கொடுங்க. இந்த மாதிரி 4 செஷன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ இதனால் உங்கள் பிரெயின் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கும், ஒரு பிளானிங்காக போகுதுன்ற மாதிரி நினப்பில் இருப்பீங்க. அண்ட் உங்களோட மண்டையில் கூட அது க்ளீனாக ஏறும். அண்ட் இந்த 25 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எடுக்காதீங்க. இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி, லேப்டாப்பில் வேறு எங்கேயோ போகிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த மேக்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு 25 மினிட்ஸ் வந்துட்டு அந்த மேக்ஸ் ப்ராப்ளம் போகிறதுக்கு பாருங்கள். அண்ட் அதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் பெண்ட் பண்ணுங்கள், தண்ணி குடிங்க, கண்ணை முடிக்குங்க, அந்த மாதிரி எது வேணால் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் பிரேக் கூட கொடுக்கலன்னா உங்கள் பிரெயின் எப்படி ஃபீல் ஆகும்னா ஃபுல் லோடாக ஃபீல் ஆகும். அந்த லோடாக ஃபீல் ஆகிறப்போ என்ன ஆகும்னா
உங்கள் பாடியில் இருக்கிற மொத்த எனர்ஜியும் அது உரியும். அண்ட் உங்களோட பிரெயின் வந்துட்டு லோட் ஆகிறது கூட உங்களுக்கு தெரியாது. அண்ட் உங்களுக்கு வந்து திரும்பி படிக்கணுன்ற மூடு அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஸோ இதனால தான் எப்போவுமே நம்ம வந்துட்டு படிக்கிறத பிளான் பண்ணி படிக்கணும். நம்பர் 3, ஆக்டிவ் ரீகால். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை படித்து முடிச்சிட்டிங்க. அந்த விஷயத்தை நீங்கள் திருப்பி எடுத்து படிக்கிறத விட நீங்கள் உங்கள் பிரெயின் கிட்டே கேளுங்க, இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி கேளுங்க. அண்ட் நீங்கள் அந்த விஷயத்தை திரும்பி ஞாபகப்படுத்தி பாருங்கள், புக் ஓப்பன் பண்ணாமல். உங்களுக்கு அந்த விஷயம் கரெக்டாக ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக படிச்சிருக்கீங்கன்ட்டு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக படிக்கலன்ட்டு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுருக்கீங்கன்ட்டு அர்த்தம். அப்படி வரலன்னா நீங்கள் திருப்பி எடுத்து படிக்கணுன்ட்டு அர்த்தம். நீங்கள் எப்போ படித்து முடிக்கிறீங்களோ உங்கள் பிரெயின் வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சடனாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணிவிடுங்க. சடனாக அந்த நீங்கள் படித்ததை வந்துட்டு கற்றுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயின் வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜியாக ஃபீல் ஆகும், அப்படியே சடனாக ஆக்டிவ் ஆகிடும். நம்பர் 4, ஸ்பேஸ் ரெக்கக்னைசேஷன். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் படித்த விஷயத்தை வந்துட்டு நெக்ஸ்ட் டே படித்து பாருங்கள், அதுக்கப்புறம் 3rd டே படித்து பாருங்கள், அந்த மாதிரி 4th டே 5th டே அந்த மாதிரி கேப் விடாமல் ஒரு நாளாக படித்து பாருங்கள். அண்ட் அப்படியே 15th டே கூட படித்து பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஏன் படிக்கணும்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பில்டிங்கை கட்டுறீங்க, காங்க்ரீட் போட்டு விட்டுட்டா எப்படி இருக்கும், நீங்கள் அதுக்கு தண்ணி அடிக்கணும். ஸோ நீங்கள் தண்ணி அடித்தா வந்துட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி தான் இது கூட. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு மூவியை பார்க்குறீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும், டைலாக்ஸ் எதுவும் ஞாபகம் இருக்காது. அதுவே செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு டைலாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மண்டையில் ஏறும். அந்த மாதிரி நீங்கள் பார்க்க மங்க படிச்சிருவீங்க அந்த டைலாக்ஸை. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு படத்தை பார்க்க உங்களுக்கு டைலாக்ஸ் மண்டையில் ஏறும்ல, அதே மாதிரி தான் நீங்கள் கொஷினையும் ஆன்சரையும் படிக்கும்போது ரிப்பீட்டடாக படிக்கும்போது வந்துட்டு உங்கள் மண்டையில் ஏறிடாது. நம்பர் 5, ஃபென்மேன் டெக்னிக். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை படிச்சிட்டிங்க. அந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் மற்றவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அந்த விஷயம் உங்களுக்கு மண்டையில் ஏறுன்னு ஃபென்மேன் டெக்னிக் சொல்லுது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை படிச்சிருக்கீங்க, அந்த விஷயம் வந்துட்டு மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி, மற்றவங்களுக்கு நீங்கள் புக்கில் இல்லாத மாதிரி ஷார்ட்டாக ஈஸியாக அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வரலன்னா நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை கரெக்டாக படிக்கலன்ட்டு அர்த்தம். அந்த விஷயம் வந்துட்டு உங்கள் பிரெயினில் கரெக்டாக உட்காரலன்ட்டு அர்த்தம். ஸோ திருப்பி எடுத்து படிங்க அந்த விஷயத்தை. நம்பர் 6, பிளட்டிங் மெத்தட். இது எந்த மாதிரி மெத்தட்னா, நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் கூட நிறைய டீச்சர் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த. ஒரு blank பேப்பர் எடுத்து ஆன்சர் எழுதுங்க, பார்க்காம எழுதுங்க அப்படின்ட்டு உங்கள் டீச்சர் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை எழுதுறீங்க, நீங்கள் படித்த விஷயத்த, அந்த விஷயத்தை எழுதும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் மறக்கும். அதுவே நீங்கள் அந்த மறக்கிற விஷயத்த திரும்பி பேப்பர்லாம் எழுதிறதுக்கப்புறம் அந்த நோட்டை எடுத்து திரும்பி பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த விஷயம் வந்துட்டு அப்படியே பளிச்சுன்னு மண்டையில் உட்காரும். அதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்து எழுதுறீங்கன்னா அந்த விஷயம் வந்துட்டு உங்கள் மண்டையில் நிற்காது. அண்ட் நீங்கள் பார்க்காம எழுதுகிறப்போ, ரிப்பீட்டடாக எழுதுகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் மண்டையில் நிற்கும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதுறீங்க, பாதி தப்பு பாதி கரெக்டு. ஸோ அந்த பாதி கரெக்டாக இருக்குல்ல, அது உங்கள் மண்டையில் கண்டிப்பாக உட்காந்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது இந்த செகண்ட் பேராகிராஃப் கூட கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி எழுதுங்க அது படிச்சதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம இந்த விஷயத்தை தப்பு பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி உங்கள் மைண்டில் உட்காரும். நம்பர் 7, மைண்ட் மேப்பிங். நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் படிக்கும்போது ஒரு விஷயத்தை வந்துட்டு அப்படியே ப்ளெயினாக படிக்காதீங்க. இப்போ ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் ஃபுல்லு வேர்ட்ஸ் தான் இருக்குது, இந்த இமேஜஸுமே இல்லைன்னா உங்கள் மைண்டில் அது வந்துட்டு ஒரு பயமாக க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு இமேஜஸ் நிறைய இருக்கிற புக்கு, ஸோ ரொம்ப சர்க்கிள்ஸ் பண்ணி டிசைனாக பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக படிக்கலாம், ஈஸியாக பிரெயினில் ஏறும். இப்போ வந்துட்டு அந்த பேஜ் வந்துட்டு டிசைனாக இருக்குது, சர்க்கிளாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது, வேறு மாதிரி ஷேப்பாக இருக்குது, அண்ட் நிறைய இமேஜஸ் கூட இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் அந்த இமேஜஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த ஆன்சர் அது கீழே தான் இருக்குது, அதுக்கு மேலே தான் இருக்குது, இந்த இமேஜுக்குள்ளே தான் இருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் மைண்ட் வந்துட்டு அது ஒரு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கும். இதை தான் நம்ம மைண்ட் மேப்பிங்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் மெத்தட் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு கொஷினை படிக்கிறோன்னா அந்த கொஷின் எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் மறந்தால் கூட அந்த ஆன்சரை நீங்கள் ஓனாக எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புக்கில் ஒரு கொஷின் இருக்குது, அந்த கொஷினை நம்ம ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், ஒய், வாட், வென், வை, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் பிரெயினில் வந்துட்டு ஃபீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அந்த விஷயத்த மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி மறந்தால் கூட நீங்கள் வந்துட்டு அந்த கொஷினை புரிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த விஷயத்தை நீங்கள் ஓனாக கூட எழுதலாம்.